ஃபைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு ஒரு இனிய வணக்கம். டெய்லி ட்ரெண்டு, வைரல் மெசேஜ், இன்ஃபர்மேஷன், நியூஸ் இதை பற்றின ஹிண்ட்டை வந்து எடுத்து நாங்கள் வந்து சில குட்டி குட்டி வீடியோவாக கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அதன்படி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்களோட கவிஞரும் நானும், கவிஞர் அண்ணன் ராசதமிழன் அவர்களும் நானும் சேர்ந்து அந்த அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு வரோம். ஸோ அதன்படி இன்று சில விஷயங்கள் ட்ரெண்டாக வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். கவிஞர்களை வணக்கம். வணக்கம். அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று வந்து ட்ரெண்டாக இருக்குன்றது மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு வரையில் எடுத்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக உள்ளே போய் பேசுவோம். அது என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்னங்க எங்களுக்கு படம் டைட்டில் மாதிரி இருக்கு. இது படம் மட்டும் இல்லை, நேச்சுரலாகவும் நடந்திருக்கு இந்த விஷயம். அப்படியா? யார் என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் புரியல. எதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படமா இல்லை விஜயகாந்த் சார்? இல்லை, ஓகே. என்ன படம் அது? நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம். சரி. ஓ ஓகே. ஆமாம் தலைவர், ஆமாம் கவிஞர்களே. ஏதோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போட்டு அதை வந்து பிஜேபிக்காரங்க இதர கட்சிகள் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணி விஷயங்கள் நியூஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் பேசணுமா? ஆமாம்மா, கண்டிப்பாக. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பயங்கரமாக ஏகப்பட்ட வசனங்களாம் முதல்ல அவரோட காஸ்டியூம்ஸுமாக மாறிட்டு இருந்தது. இப்போ அவரோட வே ஆஃப் ஸ்பீச்சும் மாறிட்டே இருக்குது. பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்காரு அவர். ஒன்றும் மறந்துட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கேன். அது சூப்பர், மாற்றிருக்காங்கல்ல புதுசாக. ரைட், அதையும் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 72 வயசு ஆகுது கவிஞர்களே. ஆனால் இளமையாக தெரியாது சமீபமாக. அதோட என்ன ஒரு ரகசியம்ன்றதை சொல்லுங்கள். பேச்சுலையும் சரி, நடையிலையும் சரி, செயலில் அப்படி இருக்கான்னு தெரியல. அவரை டைரக்ஷன் பண்ணுறவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆமாம், பயங்கர டைரக்ஷனில் போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம உச்சபட்ச நடிகர் அவரை மாதிரியே அவர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, ஜெயிலர்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதில் உள்ள பேண்ட்டு, அதில் உள்ள ஷர்ட்டு, அதில் உள்ள கண்ணாடி ஃப்ரேமு, இதெல்லாம் பயங்கரமாக மாற்றி முதலமைச்சர் பெரிய ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக. அதாவது கவிஞர் அவர்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்னாடி கூட நம்ம முதல்வர் அவர்கள் வந்து எந்த ஷாவானாலும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாதுன்ற மாதிரி ஒரு டயலாக், கிட்டத்தட்ட பட டயலாக் தான். ஆமாம், அவர் சைனீஸ் பேசுறதுலையும் பெரிய வல்லவர். தமிழ் பேசுவார்ல, சைனீஸ்லாம் பேசுவாரா? சைனீஸ்லையும் கலக்குவார். இது எனக்கு சம்மந்தம் கிடையாது. சைனீஸ்லாம் நான் முதல்வர் சைனீஸ் பேசுவார். உங்களுக்கு இது மட்டுமா? அவர் ஒரு வந்து நவீன வகை ராமானுஜர் வேற. ஓகே. ஆமாம், முதல்வர்களே இதை பற்றி பேசியே ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட பட டயலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்புல தலைவன். ஆனால் அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது கரெக்டாக பொருந்தி வச்சு. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ராமானுஜ மேட்டரை மட்டும் சொல்லியிருக்கேன் மக்கள்கிட்ட. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட முதல்வர் அவர்களுக்கு வந்து டங்கு ஸ்லிப் ஆகும். ஆனால் இந்த தடவை ஓவராக டங்கு ஸ்லிப் ஆச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் எவ்வளோ பேருக்கு வழங்குறன்றத 1,63,163 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. ஆமாம் முதல்வர் அவர்களே. அதாவது ரொம்ப பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த முதல்வர் பேசினதை. அவர் முன்னாடி பேசினதை அந்த டைலாக்ஸ் எல்லாம் விட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயம் அதை வீடு கட்டும்போது பேச நல்லா போட்டு ஏற்றி வரும்போது டப்புன்னு உடஞ்சு வரும். அந்த மாதிரி அவர் பேசின விஷயங்கள் உயர்த்தி வந்து டம்முன்னு அவரே உடச்சிட்டு போயிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஆக அவுட் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், இதுதான் இன்றைய நிலைமை. அடுத்து என்ன டாபிக்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே பாமக உட்கட்சி விவகாரங்கள் வெகு விமர்சனமாக போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவரோட என்னது தலைவராக செயலாளரான்னு தெரில, துரை வைகோ அவர்கள் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செய்ய போகிறதா சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அதை வந்து அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் வந்து ஏற்க மறுத்ததாகவும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு தான். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்ன காரணத்தினால அவங்க அந்த மாதிரி? தம்பி, இது வந்து குடும்ப சண்டை மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் போச்சு. ஆனால் அது கடைசியில் அரசியலாக மாறி 2 பக்கம் பிச்சுக்கோ பிடிங்கன்னு போயிட்டு இப்போ பார்த்தா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க. இது ஒரு அரசியல் நாடகம் தம்பி. அதுலேயும் அப்பா மகனுக்கு சண்டை, இதுலேயும் அப்பா மகனுக்கு சண்டை. இது பிரச்சனைக்கு மூல காரணம் கடைசியில் அவர் திரு மல்லை சத்யா அவர்களை பொறுத்து விட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் அவரோட ராஜினாமாவை ஏற்கவில்லைன்னு சொல்லி அவர் அப்பாவே அறிக்கை கொடுத்துருக்காரு. இது என்ன பண்ணுறது? இதில் என்ன விஷயம்னா கவிஞர்களே, தன்னோட மகன் வெளியிட்ட அந்த அறிக்கையை வந்து டிவி மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வைக்க ஒரு உருட்டி இருக்காங்க. இன்னைக்கு அரசியல் புறா அப்படிதான். அதே மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களும். மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதாவது அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அரசியல்வாதிகள். நம்ம காணொலி மூலமாக சொல்லிக்கிறோம். மக்கள் முழுக்க தெளிவாக படித்தவங்களா இருக்காங்க. ஒரு விஷயத்தை அலசியாராங்க. நம்ம எது சொன்னாலும் உண்மையாக போய்ன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறது கொஞ்சம் அதாவது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மல்லை சக்தியான்றவரை நீக்கம் பண்ணணுன்றதான் முக்கியமான இஷ்யூவே. ஸோ இது சம்பந்தமாக கண்டிப்பான முறையில் மல்லை சத்யான்றவர் தொன்று தொட்ட காலமாக அவர் நம்ம வைகோ அவர்களோட தொன்று தொட்ட காலமாக பின்னாடியே வர்றவர். அவரை வந்து நீக்கிறதுனா தான் அடுத்து இவரோட பையன் மேலே வர முடியுன்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா இந்த கட்சியில் மிக பழமையானவர்கள் அவங்க தான்.
கொஞ்சம் கட்சிக்காக நல்லா உழைத்து பெரிய அளவில் கட்சியை வெளியே கொண்டு வந்ததும் அவங்க தான். இந்த கவிஞர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதாவது மறுமலர்ச்சி திராவிடர்கள் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா குடும்ப அரசியல் உடைக்கிறதுக்கு தான். கடைசியில் தலைவனே வந்து அவங்க அம்மாவும் பையனை உள்ளே கொண்டு விட்டார். அதை பற்றி போட்டு அது பாட்டுக்கு போட்டு அது பாட்டுக்கு போட்டு என்ன நடந்துட்டு போகுது, நம்ம இதுக்கு அதை பற்றி இருந்தாலும் மனசு வலிக்கத்தானே செய்யுது. தெரியுது உங்கள் வலி. கவிஞரை வந்து மறைமுகமாக ஏதோ வலிக்குது, என்னன்னு பார்த்துக்கலாம். கவிஞர்களே, அடுத்து முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் இன்று வந்து அவங்களோட ஐடி விங் மீட்டிங்கை சிறப்பான முறையில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது முடித்தது தொடர்பாக சில பல இதில் என்ன விஷயம்னா, அந்த தலைவர் வந்து கலந்துக்கல, அவர் காணொலி மூலமாக கலந்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இது ஐடி விங் தானே? ஓ அதனால் அவர் வந்து காணொலியில் ஆமாம் கண்டிப்பாக இன்னமும் மக்கள் வந்து ஓகே ரைட் அதுக்குள்ளே போயிடும். ஸோ அவர் என்னென்ன வார்த்தைமான விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த காணொலி அந்த ஐடி விங் மூலமான்றதை நீங்கள் முதல்ல மக்களுக்கு சொல்லுங்கள், கேட்போம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விஜய் அவர்கள் ஐடி விங் கூட்ட செயலாளர்களோட ஒரு மாவட்ட செயலாளர்களோட ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி போயிருக்காங்க. நேர்காணல். ஆமாம், நேர்காணல். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஐடி விங்கை வந்து ஒரு பெருமையாக பேசியிருக்காரு. என்ன பெருமை? அது எப்படி பெருமையாக பேசியிருக்காருன்னா, நம்ம போலீஸை நம்ம எப்படி சொல்லுவோம், நம்மளோட தமிழக போலீஸ் வந்து ஒரு ஸ்காட்லாந்து போலீஸோடு ஒப்பிடுற மாதிரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படை அது நம்ம படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. தலைவரே, கவிஞர்களே, அவர் ஒரு புறம் சொல்லதாக வைத்துக்கொள்வோம். எதை வைத்து இந்த விஷயத்தை தீர்மானிக்கிறார் விஜய் அப்படின்னு கொஞ்சம் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, அது ஒரு வகையில் சரின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆனால் அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது கிடையாது இல்லையா. எல்லா விஜய் ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி அவர் வந்து அவரோட விங்கிலே வந்து சிறுவர்களுக்கு தனி விங்கே வச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு படத்தில் கூட பேட் பந்து பால்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எதுக்கு நடந்த போகிறாரு. அவர் வந்து சிறுவர்களுக்குன்னு ஒரு 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 இது வச்சிருக்காரு மாநில லெவலில். அதாவது மற்ற கட்சிகளில் பார்த்தோம்னா அந்தந்த பேரவைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தாவேகளையும் சிறுவர்கள் அப்புறம் வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள்லாம் சில விங் இருக்குது. அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒன்று தான், நல்ல விஷயந்தான். ஆனால் சிறுவர்களுக்குன்றது சொல்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியலில் வந்து அது ஒரு தகுந்ததாக எனக்கு அது தெரியலை. அங்கே தான் தலைவர் அதை வந்து யோசிக்காமல் தாவேகா விஜய் வந்து அதை செய்கிறதா பரவலாக விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஓட்டு போடுற வயசு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வயசுக்கு கீழே உள்ள மக்களையும் விஜய் கவர்றதுக்காகவே சிறுவர்கள் ஒரு ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு தவறாக ஒரு கணக்கு போட்டார். இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசிகர்கள் அனைவரும் விஜய் ஓட்டு போடுவார்களா என்பதுன்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா. கண்டிப்பாக. ஓகே. அதாவது அவர் சொல்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, அதாவது இந்தியாவிலேயே சோசியல் மீடியா அவரோட ஐடி விங் தான் மிகப்பெரிய படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அது அவரோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இருக்கிறதுலையே அதிகமான இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இந்தியாவில் யார் அப்படின்னா விராட் கோலிக்கு தான். ஆமாம், உலக லெவலில் அவர் தான். உலக லெவல்லே வந்து அதிக லெவலில் ஃபாலோவர்ஸ். அவர் கூட சொல்லலை நான் மிகப்பெரிய ஐடி விங் படம் வச்சுருக்கேன்னு. இவர் எப்படி சொல்கிறாரு தெரியல, அது ஐடி விங் படையா இல்லை இவர் கழிவு ஊற்றுற படையான்றது வெளியே வரட்டும். அது படையா இல்லை சொரியா அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக. ஆமாம். ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார்ல, ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள். ஆமாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவரோட விளக்கம் வந்து உண்மையிலே கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்குது, அது கொஞ்சம் சிந்திக்கும்படியாகவும் இருக்குது. என்னென்னா, ஊழல் கொடி ஊழல் ஊற்று திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. 2G வழக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர் காலத்திலே வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து ஊழல் செஞ்சாங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா லெவல்லையே வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் செஞ்சு தான் டிஎம்கேவோட தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவரை தொடர்ந்து அவரோட பையனும் வந்து அதை தொடர்ந்து அதன்படியே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஊழல் ஊற்று, இது வந்து ஒரு ஊழல் கொடி பேசிட்டு போயிட்டாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கவிஞர் அவர்களே? அவர் சொல்கிறது ஏறத்தாழ கரெக்டு தான். ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இது தொன்று அந்த ஊழலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே தான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அவரோட ஆட்சி காலத்துலேயும் 2 கவிஞர் அவர்களே ஐயான்னு சொல்லாதீங்க,
ஒரு கெட்டப்லாம் பார்த்தீங்கல்ல, அப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. நமது தமிழக முதல்வர் அப்பா இருக்காருங்களா, அவரோட இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுதே அவரோட அமைச்சரவையில் இருக்கிற 2 அமைச்சர்கள் மெகா ஊழலில் திளைத்து கொண்டிருக்காரு. ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, இன்னொருத்தர் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறாரு. அதோட குட்டு என்னைக்கு வெளிப்படும்னு தெரியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்களோட பிரச்சனையானது இப்போ பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கதாகவும், அது வந்து அடுத்த மத்திய அரசு அவருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் திமுகவுக்கு சலித்தவர்கள் அதிமுககாரர்கள் இல்லை என்ற போதுதான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் இருந்தது. அப்பொழுது இந்த ஜெயக்குமார் எங்கே இருந்தார்? கண்டிப்பாக மாற்றி மாற்றி இவங்களை அவங்க குற்றம் சொல்கிறதும் அவங்களும் குற்றம் சொல்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒன்று. முன்னாக ஒரு தகவல் ஒன்று பரவச்சு வலைதளத்தில். என்ன அப்படின்னா, 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் போது உள்ள தமிழக அரசு பெற்ற கடனை காட்டியும் கடந்த 4 ஆண்டுகளில் டிஎம்கே ஆட்சி பண்ண கடன் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒரு முண்டத்துக்கு போட்டாங்க. அது எந்த அளவு உண்மையானு தெரியல. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக அதில் வந்து 90% நான் ஒத்துப்போகிறேன். ஏனென்றால் மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை, அது வரவில்லை, இது வரவில்லை என்று சொல்லியே இவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக செயல்படுத்தியது. குறிப்பாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, நல்ல விஷயமாக இருந்த பெண்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கு, அதுவும் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய், இதிலேயே வந்து ஏகப்பட்ட பணமானது வந்து தமிழக அரசுக்கு செலவாகிறது. இது ஒரு வகையில் நல்லதாக திட்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் அது அரசை பாதிப்பதாக இருக்கிறது. இது போன்று ஒரு சில நிறைய திட்டங்கள் இந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டதால் என்னவோ தெரியல கடன் அதிகமாக இருக்க வாய்ப்பு. கவிஞர்களே, அதாவது ஒரு அரசு வந்து ஒரு ஓட்டு பேங்க்கை தக்க வைக்கிறதுக்காக சில திட்டங்களை வந்து அந்த அவங்களோட பீரியட் முடிகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் சில அறிக்கைகளை விடுவாங்க. ஸோ அதன் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இலவச திட்டங்கள் ஒன்று 2 அரசுகளும் அறிமுகப்படுத்தி ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்காகவே, மகளிர் ஓட்டு தக்க வைக்கிறதுக்காகவே, அதாவது இப்போ வந்து நீங்கள் அந்த இடைக்கால ஆசிரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு, ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது அடுத்த அரசும் இதை வந்து கண்டினியூ பண்ண தான் போகுது. ஆனால் வருமானம் இல்லை அப்படின்ற விஷயத்தை மீறி ஏன் வந்து அவங்க வந்து இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க? ஸோ எந்த தைரியத்தில் அவங்க கையில் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நலத்திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யார் வந்தால் என்ன கடன் எவ்வளோனா கவர்மெண்ட் வாங்கிக்கலாம். அது உங்கள் சொந்த காசை போட்டு கட்ட போகிறது இல்லை. அடுத்து நம்ம தலையில் தான் வந்து விழுக போகுது. அது வரியாக விழுக போதோ எதுவாக விழுக போகுதுன்னு யாருக்கு தெரியும்? என்னைக்கு மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு அடைகிறாங்களோ அன்றைக்கி தான் அது மாற்றம் வரும்னு நம்புகிறோம். இலவசம் இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு வரும்பொழுது தான் மக்களது நலத்திட்டங்கள் மக்களுக்காக செயல்படுத்தப்படும். இதை என்னைக்கு மக்கள் உணர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடிவு காலம், உண்மையான சுதந்திரம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு எதுனா, சினிமா துறையில் நடந்த ஒரு 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 புதுமையான ஒரு விஷயம், அதாவது கின்னஸ் ரெக்கார்டுன்னே சொல்லலாம். தகவல் அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து நடிகர் சூர்யா அவரோட தந்தை சிவகுமார் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பட விழா, என்ன படம் கவிஞர்ல, அவரை பற்றி பேசினாலே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மார்க்கண்டேயன். அவர் ஆமாம் கவிஞர்ல அது என்ன பட விழா அதை மட்டும் சொன்னீங்கன்னா, ரெட்ரோ ஆமாம் ரெட்ரோ. ஓகே, ரெட்ரோ பட விழாவில் வந்து தனது மகனை பற்றி புகழ்ந்து தள்ளி உண்டார். என்ன தள்ளியிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னதாக தமிழ் சினிமாவில் யாரேனும் சிக்ஸ் பேக்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். 6 பேக் யாரும் வச்சதில்லை, என் மகன் தான் வச்சிருக்கேன். எது ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறாரோ அது அவர் போனோம். எப்போ வந்தாலும் ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு. அது இது பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸ் இல்லை. அப்படியா? இது வந்து ஃபிட்னஸ் டிப்ஸு. ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை பற்றி நீங்கள், அதாவது இவர் சொல்கிற அந்த கூற்று உண்மையா பொய்யா, இதுக்கு முன்னாடி யாருமே தமிழ் சினிமா 6 பேக் வைக்கலையா அப்படின்ற மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இவர் தமிழ் சினிமாவை சரியாக பார்ப்பாரான்னு தெரியாது, பட் பார்க்குறாரான்னு தெரியாது. ஏன் இதுக்கு முன்னாடி சரத்குமார் இல்லையா? ஆமாம், அவர் திரு அர்ஜுன் அவர்கள் இல்லையா? ஏன் இவங்களுக்கெல்லாம் 6 பேக் இவர் பார்த்ததே கிடையாதா? கண்டிப்பாக இருவரும் எவ்வளோ ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ படங்கள் வெற்றிகள் அடைஞ்சிருக்கு. அவங்க வந்து சூரியன் படத்தில் அப்படி உடம்பு அப்படி காட்டி நிப்பாட்டினார்னா சரத்குமார்லாம் தம்பி. இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து மிகைப்படுத்தி மெருகேற்றுறதை வந்து பேசியே பல இடங்களில் இவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. இவர் வந்து மேலே தூக்குறேன்னு சொல்லி நிறையா தடவை அவர் சூர்யாவை கீழே தள்ளி விட்டுருக்காரு. நடிகர் சிவகுமார் ஃபிட்னஸ் டிப்ஸ் இன்றுடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். இளையராஜா இருக்காருங்கய்யா. ஆமாம், அவர் வந்து ஒரு 5 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, 10 ரூபாயும் தாரேன், 48 தாரேன் அந்த பாட்டை வந்து அஜித்குமார் ஏகே
ஏகே படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இப்போ? ஆமாம்மா. GBU குட் பேட் அக்லின்னு சொல்லுவார். ஆனால் அவர் அதில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாருன்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்குங்க படம், நல்லா இருக்கு. கவிஞரவர்களே தூங்கிட்டீங்களா? இல்லை, படத்தை முழுசாக பார்க்க. ரைட், ஓகே. அந்த அந்த படத்தில் அவர் வந்து 5 கோடி கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த இயக்குனர் வந்து அதெல்லாம் தர முடியாது, முடிஞ்சதான் பார்த்துக்காரு. அது உண்மைதானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த படத்தை மொத்தமாக தயாரித்தவர் இளையராஜா கிடையாது, அவர் ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு உரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட தான் நம்ம போய் பர்மிஷன் கேட்கணுமே தவிர, இந்த பாட்டுக்காகவோ அதில் யூஸ் பண்ண மியூசிக்காகவோ இளையராஜாட்ட போய் கேட்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் இவரை எப்படி இசைஞானின்னு புகழ்றாங்க. எனக்கு இல்லை கவிஞர்களே, நீங்கள் அவரை வந்து அப்படி சொல்லிடக்கூடாது. இசைஞானி தான், அது அந்த 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 பெயர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ரைட்டு. ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் தான் அவரோட ரசிகர்கள் வந்து மனம் சுளிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, இந்த ஒரு ஜாதி அமைப்பு ரீதியான படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வருது, படம் பேர் சரியாக எனக்கு புலப்படலை. அந்த பாட்டுக்கு இசைஞானி இளையராஜா எதுவுமே சொல்லலை. அவரோட படம் அப்படியே அந்த படத்தில் யூஸ் பண்ணி கிரிக்கெட் பற்றி ஒரு பொட்டு வச்ச தங்க குடம். ஆமாம் ஆமாம், அதையும் கேள்வி கேட்டிருந்தாங்க நெட்டிசன்ஸ் வந்து. அந்த படத்தில் வந்து அவர் ஒன்றும் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு வகை புரியும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு ஜாதிய அடிப்படையிலான அவர் சமூகத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஏகேவை பற்றி ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வச்சுருந்தா கூட இவர்கிட்ட நம்ம இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா மியூசிக்கல் இவர் நிறைய தடவை விமர்சனம் சொல்லியிருக்காரு, என்னோட பாட்டுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் இப்போ கேஸ்லாம் போட்டிருக்காரு. இப்போ சரியான ஒரு தீர்வு நான் வந்திருக்கதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இளையராஜா பற்றி நம்ம இதோட டாபிக் முடிச்சுக்கிறோம். அவர் வந்து மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். இளையராஜா அவர்களே, உங்களுக்கு நன்றி. அடுத்து நாம் பார்க்க விரும்புகிறது GBU குட் பேட் அக்லி படத்தோட விமர்சனம் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அதோட கவிஞர்களே அந்த பட வசூல் வந்து பயங்கரமாக போயின்னு இருக்கிறதாகவும், திரையரங்குகளில் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் சொல்கிறாங்க. அந்த படத்தில் நீங்கள் எப்படி மக்கள் அந்த படத்தை எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த விமர்சனம் என்னன்றதை உங்கள் பாஷையில் எடுத்து சொல்லுங்கள். GBU புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே படத்தில் பொறுத்தளவுக்கு ஏகே அவர் அஜித்குமார் அவரோட படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஓகே தான். போட்ட பாட்டவே திருப்பி இன்னொரு படத்தில் இருக்க பாட்டை தூக்கி போட்டதில் அதில் ஒரு பிரச்சனை வேறு வந்துருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் கதை சிறுசு, ஆனால் எடுத்ததோ ரொம்ப பெருசு. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றது தெரில. இருந்தாலும் கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் படக்காட்சிகள்லாம் எடுத்திருக்கிறாரு. அதேமாதிரி அந்த டைரக்டர் ஆத்விக் கவிஞர்களே, நானும் அந்த படம் பார்த்தேன். பட் நானும் பார்த்துட்டு வந்து நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி படம் ஆரம்பத்தில் முடிகிற வரையும் கதை எதுவுமே கிடையாது, விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. மக்களை உட்கார வைக்கிறதுக்காகவே பழைய பாட்டுகளை எடுத்து, ஹிட்டான பாட்டுகளை எடுத்து படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மைதான். ஆமாம், அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள அன்பு போராட்டமா, இல்லை கணவன் மனைவி மகன் இடையே உள்ள பாச போராட்டமா, இந்த விஷயத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரமாக ஜவ்வாக எழுதிருக்காரு இயக்குனர்னு. இது அஜித்குமாருக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கிற கதைகள் இதெல்லாம். ஏன்னா ஒரு துணியை எடுத்தோமா ஊற வச்சோமா துவைச்சோமா, துணியை எடுத்தோமா ஊற வச்சோமா துவைச்சோமா, இதே மாதிரி தான் சமீப காலமாக அஜித்குமார் அவர்களுக்கான படமானது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு வலைப்பின்னல் சுற்றி அதிலே தான் வந்து. கவிஞர்களே, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது கவிஞர்களே. அதாவது தற்போது பெரிய மெகா ஸ்டார்ஸ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே படம் எடுக்கிறாங்க. அதாவது அவங்கள புகழ்ந்து பேசியே, நீங்கள் இந்த குட் பேட் அக்லியில் கூட கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அஜித்குமாரை புகழ்ந்து ஈவன் வில்லன் முதற்கொண்டு புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன்ஸாக இருக்கும். பட் அது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு இல்லையா? அதாவது அஜித்குமார் அவர் வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார்ன்றது ரசிகர்களுக்கு தெரிஞ்சாலும், ஸோ படம் கதைன்னு வரும்போது எப்படி இந்த மாதிரியான படங்கள் வந்து அவன் பார்க்கும்போது தெரியாதா? இதை வந்து இயக்குனரோட டைரக்ஷனில் நடிகர்களோட தலையீடு உள்ளதாக சொல்லப்படுதே, அது உண்மையா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு நடிகர் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிய கதையாக இருக்குதான்னு தான் முதல்ல டைரக்டர்கிட்ட கேட்பார். ஏன்னா முந்தி கதைக்காக கதாநாயகர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்றைய அளவில் கதாநாயகர்களுக்கான கதைகள் தான் கதைக்களமாக இருக்கிறது.
அதனால் இந்த படங்களில் ஏன்னா அவங்களோட கால் சீட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஏன்னா இவங்க படத்தில் போட்டாலே அடுத்து அந்த பணத்தை எடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் உண்டு, எல்லா இயக்குநர்களுக்கும் உண்டு. ஆனால் இதை காலம்தான் மாற்ற வேண்டும். ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி விரும்புகிறாங்களா என்றது தெரியல. ப்ரொடியூசர்ஸ் பணம் போடுறவங்க உண்டு. ஏன்னு கேட்டால் பணம் போடுறவங்க லாபத்துக்காகத்தானே இந்த பணத்தை போடுறாங்க. அப்படின்றப்ப ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். இந்த மிகப்பெரிய பட்ஜெட்டில் தோல்வி அடைஞ்சிட்டா அவங்களோட வாழ்க்கையை அஸ்தமனமாயிடும். இது 2 பேருக்கும் உள்ளது. நடிகர்கள் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இயக்குனரும் தயாரிப்பாளரும் அடுத்து அவங்களோட வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் இது போன்ற சமாளிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் கதைக்களம் கதாநாயகனை சுற்றி இருப்பது தவறான ஒரு விடயம். கதையை சுற்றி கதாநாயகன் இருக்க வேண்டுமே தவிர கதாநாயகனை சுற்றி கதை இருப்பது மிக பெரும் அபத்தமானது. போதும் முதல்ல கவிஞர் அவர்களே. அதாவது அவர் வந்து போன திரைப்படத்தில் கூட அது என்ன திரைப்படம் வந்துச்சு, அது கூட அவர் அங்கேருந்து ரேஸில் இருந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், விடாமுயற்சி. ஆமாம், அஜித் வாழ்க விஜய் வாழ்க, எப்போ நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வாழ்க வாழ்கன்னு சொல்லணுன்றக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி தெரியுது இல்லையா? அது சரிதான். ஆனால் அஜித்குமார் அவர்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டுமானால் ஒரு சில கருத்துக்களை ஆழமாக பதிப்பார். அவர் தனது சுய சரித்திரத்தில் சரிதையில் கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா அவரோட சுய வாழ்வில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரசிகர்களுக்காக அவர் சொல்லியிருக்கிறார்ன்றது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அஜித் வாழ்க விஜய் வாழ்க அவங்க வாழ்க இவங்க வாழ்கன்னு நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்டது உண்மையிலே ஒரு தரமான விஷயம். அதற்காக திரு அஜித் சார் அவர்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். கரெக்டு தலைவரே. அதாவது நம்ம இது விமர்சனம் முடிவுக்கு வந்தாச்சு. குட் பேட் அக்லி தான் படம். போய் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குட் பேட் அக்லி, பட் அக்லியை எடுத்துருக்கலாம். நன்றி. அஜித் ரசிகர் அதனால் பேச